வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மீன ராசிக்குள் செல்கிறார். காலை சூரியோதயத்திலிருந்து தொடங்கும் பொழுதே அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இன்று முழுவதும் உத்திரட்டாதியில் சந்திரன் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு தொடர்ந்து சுகஸ்தானத்திற்குடைய அதிபதியான சந்திரன் இது போன்ற 12இல் விரைய சந்திரனாக, பாதக வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் இதெல்லாமே ஒரு சந்திராஷ்டமத்திற்கு இணையான தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்தாற் போல பலன்கள் பாதுகாப்பாக இருக்கும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. பாதகாதிபதி சனியும் அங்கு இணைந்திருப்பது, சந்திரன் சுகஸ்தானத்திற்குடையவராக இருந்து அது 12ஆம் வீடாக இருப்பது, அந்த சந்திரனும் சனியுடைய உத்திரட்டாதியில் செல்வது, இன்று மேஷ ராசியினர் ரொம்ப அதிக எச்சரிக்கையாக ஒரு ஜன நெரிசலை எல்லாம் தவிர்க்கக்கூடிய நிலையாக இருந்தால் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்களும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இது மட்டும் இவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையான நிலையாக காட்டுகிறது. மற்ற நிலையில் இவங்களுக்கு தொழில், வருமானம், லாபம், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலை, திருமண வாழ்வில் ஓரளவிற்கு இணக்கமான ஒற்றுமை அதிகரிக்கும். லாபமும் தாராளமாக இருக்கக்கூடிய நிலை. ஆனால் தொடர்ச்சியான விரயங்கள் இவர்களுக்கு காணப்படுகிறது. சற்று யோசித்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருப்பது நன்மை. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிநாதன் உச்சமடையக்கூடிய மீனத்தில் இன்று கோச்சார சந்திரன் சனி சாரத்தில் இருப்பது, சனியும் அங்கு இணைந்திருப்பது, இது ஒரு நல்ல நிலை. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானத்திற்குடைய ஒரு அற்புதமான பலம். பாக்யாதிபதியான சந்திரன் பாக்யாதிபதியான சனியுடன் இணைந்து அந்த ஒரு 11th ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ், 10ல் இருக்கக்கூடிய ஒரு ராகுவுடைய நிலை எல்லாமே இவங்களுக்கு வருமானத்தில் ஒரு பெரிய ஏற்றம், வாக்கு வன்மையினால் ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. தொடர்ந்து இவங்களுடைய கவனமான பலன்கள் ஆரோக்கியம், திருமண வாழ்வு, குழந்தைகளுடன் அனுசரிப்பது, இது மட்டும் இவங்க தொடர்ந்து சிறிது கவனத்தை அதிகம் காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்குமே 10ஆம் வீடாக வரக்கூடிய மீன ராசியில் சந்திரன் இருப்பது, குடும்பஸ்தானத்தில் ஒரு ஏற்றமான நிலை, வருமானத்தில் உயர்வு, தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். நல்ல மேன்மையான தொழில் லாபம், அதிர்ஷ்டத்தினால் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வளர்ச்சியான நிலையை அடையும். குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இது எல்லாமே சொல்லலாம். ராசிநாதன் நல்ல ஒரு அற்புதமான பூர்வ புண்ணிய வீட்டில் அமர்ந்து லாபஸ்தானாதிபதியோடு இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது, நீண்ட நாள் விருப்பங்கள் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேறும். அவங்களுடைய முயற்சிகளுக்கும் வயதிற்கும் தகுந்தாற் போல விஷயங்களாக அது அமையும். பொருளாதாரத்திலும் ஏற்றம், விஷயங்களும் ஜெயிக்கும். மனதிலும் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும். ஆனால் பணி விஷயத்தில் மட்டும் சற்று அவசரம் தவிர்ப்பது, சூழலுக்கு ஏற்றாற் போல அனுசரிப்பது மிதுனத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிநாதன் சந்திரன் இன்று பாக்கிய வீட்டில் இருக்கிறார். கடந்த 2 நாட்களாக சந்திராஷ்டம நிலையில் இவங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தம். இன்று சற்று ஒரு விடுதலையான நிலை. ஆனாலும் சனி சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தேவையில்லாத எண்ணங்களை இன்று நீங்கள் தவிர்ப்பதற்கு, உங்கள் மனதை சரியாக ப்ராசஸ் செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனாலும் கடந்த 2 நாட்களை விட நேற்றும் இன்றும் ஒரு நல்ல நிலையாகவே காணப்படுகிறது. குடும்பத்திலும் ஓரளவிற்கு நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் நல்ல பலன்கள். இடமாற்றத்தினால், அதிர்ஷ்டத்தினால் லாபம், ஏற்றமான நிலை. தொடர்ந்து ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்தில் முக்கியமாக கடகராசி சரியாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்மத்திற்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கிறது. சனியுடைய சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரனாக இருந்து அந்த சனியும் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருப்பது கண்டிப்பாக மனதில் நிறைய எண்ணங்கள், மன அழுத்தம், மன ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளாக ஏற்படலாம். கண்டிப்பாக சூழலுக்கு ஏற்றாற் போல ஓய்வாக இருப்பது, மனதை ரொம்ப அலட்டி கொள்ளாமல் இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். குழந்தைகளை பற்றி, பூர்வீகம் பற்றி, காதல் தொடர்பான விஷயங்கள் இது போன்ற சில சிக்கல்களை நினைத்து இன்று மன அழுத்தம் ஏற்படலாம். மிகுந்த எச்சரிக்கை ஆரோக்கியத்தில் காட்டுவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த 7ஆம் வீடு பாதக வீடாக இருப்பதனால்
கண்டிப்பாக சற்று தொழில் விஷயங்களில் இன்று அதிக எச்சரிக்கை காட்டுவது பாதுகாப்பையும் நன்மையும் கொடுக்கும். தொழிலுக்கு காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் பணிக்கான 6ஆம் வீட்டுக்குடைய அதிபதியாகவும் அந்த சனி இன்றைய கோச்சார சந்திரனுடன் இணைந்து கன்னி ராசி நண்பர்களுக்கு நேர் 7ஆம் வீடாகிய மீனத்தில் இருப்பது கண்டிப்பாக சுயதொழில் நண்பர்கள், பணியில் உள்ளவர்கள் இன்று ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப கவனத்தை இருமடங்கு காட்டுவது பெரிய நன்மைகளை கொடுக்கும். மற்ற நிலையில் இவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானத்தில் தேவைக்கேற்ற வருமானம் இருப்பது ஒரு சிறப்பான நிலை. திருமண வாழ்வில் இருவருடைய ஆரோக்கியத்தையும் மிக அதிகமாக பார்த்து கொள்வது ஒரு பெரிய நன்மைகளை தொடர்ந்து வரக்கூடிய காலத்திற்கு கன்னி ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளுக்கு நல்ல ஏற்றமான நிலை. தொழிலுக்கான கடன்கள் இன்று வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கேட்காத இடத்தில் கூட கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சற்று எச்சரிக்கையாக முடிவுகளை எடுப்பது, கடன் தொகையில் நிதானமாக இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். பணியாக இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கலாம். ஓரளவிற்கு சூழலுக்கு ஏற்றாற் போல உங்களோட நேரத்தை, அதை சரியான டைமிங், பணிக்கான நேரம் உங்களுடைய ஓய்வு நேரம் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது ஆரோக்கியத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ந்து திருமண வாழ்வில் அனுசரிப்பது, வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது துலாம் ராசிக்கு ஒரு முக்கியமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு 5ஆம் வீட்டில் சந்திரனும் சனியும், சந்திரன் சனி சாரத்திலும் அந்த சனி குரு சாரத்திலும் இருப்பது, குரு 8ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக குழந்தைகளுடன் மன ரீதியிலான சில விஷயங்களில் முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையில், காதல், பூர்வீகம் இது போன்ற 5ஆம் வீட்டு காரகா வகைகளில் இன்று கண்டிப்பாக அதிக பாதிப்புகளை கொடுக்கலாம். ஓரளவிற்கு சூழலை புரிந்து கொண்டு ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். தொழில், பணி அது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பணி வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். திடீர் லாபங்கள், திடீர் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான சில வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களாக காட்டுகிறது. குடும்ப வாழ்வில் நீங்கள் கண்டிப்பாக மிகுந்த எச்சரிக்கை காட்டுவது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு கவனமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறார். தாயாருக்கு காரகா பிளானட், இவங்களுக்கு அஷ்டமாதிபதி. கண்டிப்பாக தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் அதிக கவனம் தேவை. புதிய அறிமுகங்களிடம் இன்று சற்று எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். மற்ற நிலையில் இவங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. 5 கூடிய செவ்வாயும் 7 கூடிய புதனும் இணைந்து உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பது தொழில் விஷயங்களால் மனதில் ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, லாபம் இதெல்லாம் ஏற்படும். சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக, புதிய நண்பர்கள், ஆரோக்கியம் இதெல்லாம் மட்டும் கவனிப்பாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக பணி தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு பெரிய லாபம், வளர்ச்சி, பெரிய உயர்வை கொடுக்கக்கூடிய நல்ல பலன். அதே சமயம் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இது சில ஒரு தேவையில்லாத ஆரோக்கியத்தை நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இன்று காட்டப்படுகிறது. ஒரு விபரீத ராஜயோகமாக இந்த 3-6 கனெக்ட் ஆவது கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியத்திற்கு அதிகமான எச்சரிக்கையான நிலையாகவும் கவனிக்கப்பட வேண்டிய நிலையாகவும் காட்டுகிறது. முக்கியமாக 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது 4ஆம் வீட்டிற்கு விரைய வீடாக வருவதனால் தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் இதிலெல்லாம் சற்று கவனமாக இருப்பது மகரத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கக்கூடிய, பொருளாதாரத்திற்கு ஓரளவிற்கு நல்ல பலன்களாகவே மகரத்திற்கு தொடர்ச்சியாக ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்கிறது. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 6 கூடியவராக இருக்கக்கூடிய சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பேச்சினால் சில எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலையும், உணவினால் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலையுமாக இது அமையலாம். ஓரளவிற்கு பேச்சு, உணவில் ரொம்ப நிதானமாக இருப்பது நல்ல பலன்கள். மனதில் ஒரு நீண்ட நாள் விருப்பமான சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிறைவேறும். அதனால் ஒரு நிம்மதி, மன மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு பக்கம் பாசிட்டிவான சில பலன்களும், ஒரு பக்கம் தொடர்ந்து சில விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி இருவருடைய ஆரோக்கியம், சில உறவுகளில் சிக்கல்கள், இது போன்ற நிலையை தொடர்ந்து கும்பராசி நண்பர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பலன்கள். 7.5 முடியாத இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம்.
மீன ராசிக்கு ஜென்ம ராசிக்குள் சந்திரன் செல்வது, அங்கு ஆல்ரெடி உங்களுக்கு பிறவி சந்திரன், கோச்சார சந்திரன் இன்று அங்கு இருக்கிறார், சனி சாரத்தில் செல்கிறார், அந்த சனியும் அங்கேயே இருக்கிறார். கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சில தாமதங்களை கொடுக்கலாம். மன விரக்தி அடையாமல் பொறுமையாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மீனத்திற்கு 5 கூடிய புத்திஸ்தானாதிபதி ஹையர் மைண்டை குறிக்கக்கூடிய சந்திரன் சனியோடு இணைவது கண்டிப்பாக மனதில் சில ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். குடும்ப வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கலாக இது இருக்கலாம், இல்லை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பமாக இருக்கலாம், இல்லைன்னா அதிக விரயங்கள், இல்லை ஆரோக்கிய பிரச்சனை, ஏதோ ஒன்று மீன ராசிக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஓரளவிற்கு கிரக மாற்றங்களுக்கு பிறகு படிப்படியாக மாறும். அதுவரை எந்த விஷயத்தையும் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது மீனத்திற்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.